வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு துன்பம் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது விடியாமல் போய்விடுமா? இந்த வாழ்க்கை நம்பிக்கைக்கான ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாழ்க்கை தான் என்று ஒரு கவிதையின் மூலமாக தன்னம்பிக்கையை கடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த அற்புதமான புத்தகம் நமக்காக இருக்கிறது. எப்படி ஒரு மலைக்கு பின்னால் வண்ணமயமாக ஒரு வானவில் வருது இல்ல, ஒரு வானவில் வண்ணமயமாக வருது இல்ல, அப்படி வாழ்க்கையில ஒரு போராட்டத்துக்கு பின்னால் இந்த வாழ்க்கையும் வண்ணமயமாக மாறும் என்று ஒரு நம்பிக்கையை கொள்ளக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க, வானவில்லும் வாழ்வியலும் 3 வரிகளில் சமூகத்தின் முகம், அன்றாட மனிதர்களின் மௌனங்கள், நாம் கவனிக்காத சிறு நிகழ்வுகள் இங்கே அர்த்தம் பெறுகின்றன. சாதாரண வாழ்க்கையில் சாதாரண தருணங்கள் கவனித்தால் கவிதையாகும் என்பதற்கு சாட்சி இந்த தொகுப்பு அப்படின்னு சின்ன சின்ன கவிதைகள் மூலமாக நிறைய விஷயங்களை கடத்தக்கூடிய புத்தகமாக இந்த வானவில்லும் வாழ்வியலும் புத்தகம் இருக்கு சார். ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதுல 2ஆம் குழந்தை மடியில் இருக்கும் போது முதல் குழந்தை அனாதை ஆகிறாருன்னு எழுதியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. முதல் குழந்தைக்கு 2ஆவது குழந்தைய கொஞ்ச நாளே பிடிக்காதான், அந்த இடமாக இருக்கட்டும். பசியை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, இரவு முழுவதும் அமைதியாக இருக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அது என் வயிறு சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஒருத்தருடைய பசியினுடைய வழி இருக்குல்ல, உலகத்தினுடைய ஆக சிறந்த மொழி கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கவிதை இருக்காங்க, உலகத்தினுடைய ஆக சிறந்த மொழி கண்டுபிடிக்கப்பட்டது எதுப்பானா? மௌனம். மௌனம். நீங்க வீட்டுல பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு கிருத்திகைக்கு விரதம் இருப்போமா, பிரதோஷத்துக்கு விரதம் இருப்போமா, சஷ்டிக்கு விரதம் இருப்போமா, சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருப்போமானா மௌனம் விரதம் இருந்தாலே பாதி பிரச்சனை வராதுன்றாங்க. அப்படி உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மொழி கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் பெயர் மௌனம். இந்த கவிதைகள் இருக்குல்ல, கண்ணதாசன் ஐயா தான் சொல்றாரு, வானம் அழுவது மழையாகும் போது, வையம் அழுவது பனியாகும் போது, கானம் அழுவது கலையாகும் போது, கவிஞன் அழுதால் அது கவிதையாகிறது. எல்லா விதையும் விதைத்தால் ஓரிடத்தில் முளைக்கும், இந்த கவிதை மட்டும் விதைத்தால் எல்லா இடங்களிலும் முளைக்கும். அப்படியான இந்த கவிதை பிடித்தவர்களுக்கு, ஹைக்கூ பிடித்தவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்வினுடைய அர்த்தங்களை சின்ன வரிகளில் பிடித்தவர்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பான முறையில் பிடிக்கும். தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கு. இந்த புத்தகத்தை சொல்லும் போதே சொல்லுவாங்க, புத்தகம் என்பது படித்து முடித்த பின்பும் கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. புத்தகம் படித்து முடித்தாகிவிட்டது, சிந்தனை தொடர்கிறது. தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்பவனை பார்த்து சிரிக்கிறது புத்தக அலமாரின்னு புத்தகத்தை பற்றியே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. லென்னை ஜெயந்தா தான் சொல்லுவாரு, புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழ் வாசிக்கிறோம், இந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையை கீழிருந்து மேலே அழைத்து செல்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியாக இந்த புத்தகம் கவிதை பிடித்தவர்களுக்கு, ஹைக்கூ பிடித்தவர்களுக்கு, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தேவை என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருமே இந்த புத்தகத்தை வாசிக்கலாம். மோனிஷா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வானவில்லும் வாழ்வியலும். நன்றி.